நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் பி.ஆர். ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 491வது வீடியோ. ஸ்ரீ மாத்ரே நமக. இது குருவாரமாக இருக்குது. ஸோ குரு பற்றி பேசலாம். முதல் டாபிக் அதை வச்சுக்கலான்னு யோசனை பண்ணேன். இது இந்த குரு பாதுகா மந்திரம், இது அந்த காலத்தை போட்டது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த குரு பாதுகா மந்திரத்தை அவாட்ட சம்பகாம்பா இருக்கும்போது அவாட்ட மட்டும் செலுத்தினேன். இந்த சைடில் இப்படி இருக்குது. கீழே தப்பாக பிரிண்ட் பண்ண சம்பக நாதாம்பாள். நாதான்ற வரதெல்லாம் ஆம்பளைக்கு தான் வரும். சம்பகாம்பா அம்பாள் அந்த மாதிரி பேர். ஸோ ஸ்ரீகுரு இது. அது பரமகுரு பாலானந்தநாதன்ற காமகோடி சாஸ்திரி. அடுத்து சிதானந்த சுப்பிரமணிய சார்ந்த சிதானந்தநாதர் பரமேஸ்வரி குரு. ஸ்வகுரு, அஸ்ரீகுரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு. இது நடுவில் காமிச்சிட்டு பராபர குரு. குரு திரயத்தில் இது 3 தான் வரும். நல்லா ஞாபகம். குரு திரயம்னா 3 பேர் தான் சொல்லணும். நம்ம குரு, அதுக்கு அவார்டு குரு, அவார்டு குரு. ஸோ இந்த குருத்திரயம் நடுவில் அந்த குஹானந்தர் மேலே எனக்கு அதீத பக்தி உண்டு. நான் அப்புறம் அவதூதராம் இந்த காஷியில் சிதானந்தருக்கு அனுகிரகம் பண்ணினவர் அவர் தான். ஸோ அது அப்புறம் காமிச்சிருக்கு. மேலே தட்சிணாமூர்த்தி காமிச்சிருக்கு. இது கொடுத்து நம்பினா நம்புங்க. இது அந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். வாங்கி வச்சுட்டேன். ஒரு நாளில் பாலானந்தானது மறைஞ்சி போயிட்டார். திரும்பி கூட்டம் வச்சா என்னடா தெரியும், அவர் போயிட்டு போகிறான்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன மாதிரி தெரியும். மனசில் உந்துதல் கொடுத்துருவேன். நான் சுரேஷ் கொடுத்தேன், பிள்ளைக்கு கொடுத்தேன், எடுத்து வச்சுட்டேன். காஞ்சிபுரத்துக்கு தான் கொடுத்து வச்சேனா. பை த டைம் ஹி பாஸ்ட் அவே சடன்லி. பட் ஹி லிவ்ட் அப் டு 85 years. ஸ்ரீபுரத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அவர் பாலானந்தர் நாதர்ன்ற காமகோடி சாஸ்திரி. இது இந்த இந்த குரு பாதுகா மந்திரம் நான் போட்டது இல்லையா, இது ஜஸ்ட் ஃபோல்டபுளாக இருந்தது. அப்புறம் ஒரே இதில் லேமினேட் பண்ணி சொல்லிட்டேன். இது இருக்கும். இப்போ இவாளை பற்றி சொல்லணுமே. இவாளை பற்றி சொல்லும்போது வேணுகோபால்னு ஒருத்தர் இருந்தார். இதில் முகப்பேரில் இருந்தார். அவர் இந்த புத்தகத்தை போட்டிருந்தார். அவரோட குரு இது நோபே கனெக்டட் மை குரு பரம்பரை. இது அவரோட வேணுகோபாலன் பிரம்ம வித்யா ஞான சபான்னு ஆரம்பித்து ஸ்ரீ குரு அருண் மலர், ஸ்ரீ மந்திர கோஷங்கள் எல்லாம் திருவையாறு ஸ்ரீ எஸ் வெங்கடேச சாஸ்திரிகள். இது ஏன் சொல்லவரன்னா, அவருக்கு அதீத குரு நம்பிக்கை. வேணுகோபால் வாஸ் ஒர்க்கிங் இன் அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணவர். அவளை இதில் சரி பரமாச்சாரி பற்றி எல்லாம் அப்போ அந்த காலத்தில் இருந்து வாழலாம். இது பரமாச்சாரியோட சின்ன வயசு போட்டது. விஜயேந்திரர். அடுத்ததாக இந்த பாலபெரியவர் விஜயேந்திரர். இந்த 3 பேர் இருக்கும்போது ரொம்ப அழகாக மடமே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கார், வேதத்தை நன்று கற்றுணர்ந்தவரும், பாபமற்றவரும், ஆசைக்கு அடிபணியாதவரும், பிரம்ம ஞானிகள் சிறந்தவரும், அந்த பரப்ப ஞானத்தை அடைந்த நிலையிலேயே நிலைத்து நிற்பவரும், நெருப்பு போல் ஜொலிப்பவரும், உள்ளேயும் வெளியேயும் அமைதியையும் ஒழுவாக கொண்டவரும், பார்ப்போர் மனத்திற்கு அமைதி அளிப்பவரும், ஒரு பலனையும் எதிர்பாராமல் எல்லோருக்கும் கருணை புரிவரும், என்னுடைய பூஜ்ய குருவும், எனக்கு பராபட்டாரிக்கா லலிதா பரமேஸ்வரியும் ஸ்ரீ மகாசோடதி உபதேசித்து கடையனாக என்னையும் ஸ்ரீவித்யாபரமை சேர்த்து கொண்டவரும், எங்களது பூஜ்ய ஸ்ரீ குருநாதரான பிரம்மஸ்ரீ திருவையாறு எஸ் வெங்கடேச சாஸ்திரிகள் 80வது சதாபிஷேக புண்ணிய தினத்தில் 31/5/2001 அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் சேர்ந்து குருநாதரின் பாதகம்பரங்களில் இதை நமஸ்கரித்து பண்ண பிரம்ம வித்யா ஞான சபா ஸ்ரீ டி வேணுகோபாலன். இப்போ நான் பேசியிருக்கேன். இப்போ தான் பஞ்சமுக லிங்கேஸ்வரர்ன்ற ஒரு கோவிலை கட்டியிருக்காரு முகப்பேரில். அங்கே காமாட்சியே நிறுவியிருக்காரு. அந்த கோவிலுக்கு எங்கள் குரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 50 மகாமேரு 1.5 அடி உயரம் இருக்கும். அது பெரிய மகாமேரு கேட்டாஞ்சலி பண்ணி கொடுத்தா. பாத்திரையே இருந்து ஒரு மண்டல கால காலத்தில் பூஜை பண்ணி எல்லா விஷயங்களாகி ஞாசங்கள்லாம் பண்ணி தான் கொடுத்தனுச்சா கோவிலுக்கு, அந்த பஞ்சமுக லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு குருமாதா.
குருமாதா பற்றி சொல்லுங்க சொன்னால், இவருடைய இன்ட்ரோடக்ஷன் ஆன பிறகு தான் வந்து ஸ்ரீ வெண்டு காஞ்சிபுரம். இவர் வந்து காஞ்சி மடத்தோட ரொம்ப ரிலேட்டட் இவர். ஸோ இவர் தான் வந்து பாலானந்தநாதர் சொல்லி அம்மாவுக்கு இந்த பூர்ணாபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியது இவர் தான். இந்த டி வேணுகோபால்ன்றவர் ரொம்ப தன்மையானவர். அப்போ இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு அந்த காலத்தில். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ குருமாதா அதாவது இந்த சத்சங்கம்னு இருக்கு, அந்த மாதிரி எண்ணங்களோடைய இருக்கவாளுடைய சேரணும் நம்ம. அப்போ இல்லை அதை பற்றி கம்யூனிட்டி அழிச்சுட்டு வேறு வேலை இல்லை, யார் துட்டு வேஸ்ட் பண்ணுவா அப்படி அந்த மாதிரி கட்சிகள் இருக்குது. அவளை குறை சொல்ல முடியாது, அவளுடைய ஞானம் அவ்வளோதான். அது இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அம்மா வந்து காமாட்சி மண்டலையும் வச்சுருந்தா. கொரட்டூரில் பல வருஷங்களாக வச்சுருந்தா. அதன் மூலமாக எதாவது செய்யணும் வச்சு காமாட்சிக்கு உதயாசமன பூஜை ஆரம்பித்தா. காத்தால் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் இவரோட செலவாக இருக்கும். அதுக்கு டெபாசிட் பண்ண 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கா. ஒரு நாள் நடக்கும். அது அப்படி புரட்டாசி போகிறது இங்கே நடக்கும். அம்மாவுடைய அந்த தீட்சா தினம் அது அன்றைக்கி நடக்கும். அது ஸோ இந்த அம்மா வந்து என்ன பண்ணான்னா, தன்னுடைய ஜீவித காலத்திலே அம்பாளுக்கு எதாவது பண்ணான்னு சொல்லி கலெக்ட் பண்ணி தங்கத்திலேயே பல்லக்கு பண்ணேன். தங்க ஷீட்டு பண்ணி அப்படியே பல்லக்கு இது இருக்கும். இங்கேருந்து எடுத்து காரில் எடுத்து போய் அந்த காஞ்சிபுரத்தில் ஜெயேந்திர அவள்லாம் இருக்கா. அந்த ஃபோட்டோ தேடினா டக்குன்னு கிடைக்கல. அந்த புஸ்தகம் எங்கே மாட்டின்றது. அப்போ வந்து ஞாசங்களை பற்றி ஒரு புக்கும் போட்டாள் இந்தம்மா. ஸோ காமாட்சி தங்க பல்லக்கு அன்றைக்கி அந்த உதயாசனம் பூஜை பண்ணும்போது ராத்திரி சுற்றி வர்றதுக்காக கோவில் உள்ள உற்சவ விக்கிரகம் சுற்றி வரும், அதுக்காக பண்ணி கொடுத்தா இந்தம்மா. அதே மாதிரி இவ்வளோ ஆகும் சொல்லும்போது ஜாஸ்தியாகும் கூட ஷீ டெபாசிட்டட் மோர் அமௌண்ட்டு. பாதி உதயாசம் இன்றைக்கி நடந்துருக்கு. புரட்டாசி மாதம் பூர நட்சத்திரம் போது சிஷ்யர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அங்கே பண்ணுறா. நான் ஒரு தடவை அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஜீவித காலத்தில் நான் போனேன். நாங்கள் பார்த்துட்டு வந்தேன். அந்த காமாட்சி அப்படியே பிரத்யட்சமாக பேசுகிறா. அப்படியே இந்த தீபாராதனை பண்ணும்போது இந்த இப்படி எடுத்து போகிற கண் ரெண்டும் இந்த சைடு மூவ் ஆகுது, திரும்பி இந்த பக்கம் தீபாராதனை ரொம்ப இந்த பக்கம் மூவ் ஆகுது. ஆஹா நல்லா சத்தம் போடுறா. கண்கொள்ளா காட்சி. காமாட்சி அம்மன் கருவறையில் அம்பாளுக்கு எங்களுக்கு ஒரு 10 அடி தான் இருக்கும் டிஃபரன்ஸு. அது அங்கேருந்து பார்த்தது. இது ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. இப்போ அந்த குருவாரமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அம்மா வந்து நிறையா புத்தகம் வச்சுருப்போம், சமஸ்கிருத புத்தகங்கள். அப்போ ஷெல்ஃப் நிறைய அப்படியே இருக்கும். கிளாஸஸ் நடத்துவாள். அதாவது ஆன்லைன் கிளாஸ்லாம் கிடையாது அவளுக்கு. அதுக்கு வருவாள். சண்டேஸ் லீவு நாட்களில் அழகாக வந்து உட்காந்துட்டு அட்டன் பண்ணுவாள். அவளுக்கு வந்து மோர் பானகம் அது இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுத்துருவோம். சூரிய பூஜைக்கெல்லாம் வந்து வெண்பொங்கல் பண்ணி வச்சுருப்பாள். வெண்பொங்கல் கொசு இல்லைன்னா சட்னி அதை கொடுத்து காஃபியோ டீயோ என்ன வேணுமோ கொடுப்போம் பருகிறதுக்கு. வயிற்றுக்கு போட்டு தான் அனுப்புவோம், பட்னி அனுப்பவே மாட்டேன் யாரையுமே. அந்தம்மா அதெல்லாம் வந்து நான் நினைவுக்கு வரணும். நிறைய தடவை நான் 3 மணிக்கு மக்கள் அங்கே பிரேக்ஸ் இண்டியா, வில்ஸ் இண்டியா, லூக்காஸ் இதெல்லாம் போயிட்டு போகும்போது 4 மணி ஆகிடும். ராஜா வந்திருக்கா மாமி, ஏதாவது வந்து நீங்கள் என்ன அடை பண்ணியிருக்கல, 2 அடை கொண்டு வாங்கன்னுவா. இந்த அம்மா கீழே உட்காந்துட்டுப்பேன். பூஜை ரூம் கீழே தான் இருக்குது. நான் உட்காந்துட்டுப்பேன். இல்லைம்மா வேணாமான்னு இல்லை சொல்லி சுட அந்த அடையை போட்டு அது வெல்லம் போட்டு அதில் வெண்ணெயை வச்சு கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்து செஞ்சுவேன். அதை மறக்கவே முடியாது. லைஃப்பில் வந்து இந்த குரு எப்படி நம்மளை பாதுகாத்தான்றது நமக்கு அந்த நேரத்துக்கு தேவை. நான் அது ராத்துக்கு வரது 5 மணி 6 மணி ஆகிடுமே. ஸோ 4 மணி வாக்கில் பசிக்கும்னு சொல்லி ஒரு இது பண்ணுவோம். அதே மதிய வேளையில் போனோன்னா நிறைய ஃப்ரிட்ஜில் திராட்சை பழம் ஜூஸு, மேங்கோ ஜூஸ் எல்லாம் வச்சுருப்போம். அது கலந்து தண்ணியில் கலந்து ஐஸ் கட்டி போட்டு கொடுப்பேன் மத்தியான வேளையில். இல்லை அதெல்லாம் இல்லைன்னா கூட மோர் இது கொண்டு சொல்லி புளிப்பில்லாத மோரை தானே எழுதா மாதிரியே கடைஞ்சி 2 டம்ளர் 2 குடியில் ஆகிடுவோம். மத்தியான வேளையில் போனால் 1 மணி வாக்கெல்லாம் போனால் மோர் கொடுப்போம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குரு சிஷ்யம் அந்த இது ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை அதே மாதிரி விசாரிப்பா.
குழந்தைகள் அப்படி இருக்கா, அம்மா எப்படி இருக்கா, ஒய்ஃப் எப்படி இருக்கா, இதெல்லாம் விசாரித்து வேணும். நான் அதான் நினச்சிப்பேன், நிறைய பேர் இங்கே பாவம் எந்தெந்த கண்ட்ரிலலாம் ஃபோன் பண்ணுறா, தூக்க கலங்குவா இருக்கு மதியான வேலையில். பட் நம்ம காலை கட் பண்ண வேணாம்னு நான் பேசிடுறது. தோ ஐ ரெக்வஸ்ட் தம் டு நாட் டு மேக் த கால் பிட்வீன் 12:30 அப்புறமா 4-5 வரைக்கும் பண்ணாத வேணாம். எனக்கு 1 மணிக்கு பூஜையில் உட்காரணும். பூஜையில் உட்காந்தா எழுந்துக்கிறது மணி 2 மணி ஆகிடும், 2-2:30 ஆகிடுறது. சாப்பிட்டு காடா தலையை சாய்க்கும் போது 3 மணி ஆகிடுறது. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது உடம்புக்கு. நானும் மனுஷன் தானே, ஒன்றும் கிடையாது, பெரிய தெய்வ பெரியவெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுறேன். நேற்று கூட தூங்கிட்டே இருக்கும்போது வில்லிவாக்கம் வித்யான்னு ஒரு பொண்ணு வந்தா. மாமா ஆற்று வாசல் நிற்கிறேன்னா, அப்புறம் திறந்தேன் நான். சாரி மாமா, இல்லைம்மா, ஆல் த வே யூ கேம் டு see me, அப்போ ஹவு கேன் ஐ ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சு பேசி அப்புறமா நான் காஃபி போட்டு தரேன்னா, நீ எல்லாம் போட்டு விட வேண்டாம், நான் தான் உனக்கு ஆஃபர் பண்ணணும்னு சொல்லி அப்போ பிள்ளை கல்யாணம் சீரசனுக்குன்ற பையனுக்கு எல்லாம் கைகூடி வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குரு சிஷ்ய மனோபாவம்னு வரும்போது ஓகே. அது நேற்று ஒரு இது நடந்தது. திருவள்ளிக்கணியில் கார்த்திகேயன் பையன் இருக்கான். அவன் என்ன செய்யறான்னா, அம்மா உங்களுக்கு எதாவது பண்ணணும், எனக்கு எல்லாம் கொடுப்பாரு, இந்த இது இருக்குது, இப்போ என்ன பூர்ணாபிஷேகம் இருக்குதுன்னு சொல்கிறேன், நான் எதாவது வாங்கி தரணும் மாமா உங்களுக்கு, எனக்கு எல்லாம் வாங்கி தரப்பாரு, ஒன்றும் வேணாம் பரவாயில்ல. இல்லை இந்த வேஷ்டினா சரி, இந்த நாச்சிமுத்தி கடை சொன்னேன். நாச்சிமுத்தி கடையில் போய் செலக்ட் பண்ணி ஒரு 5-6 வேஷ்டி வாங்கி வச்சுருக்கான். இதுமாளுக்கெல்லாம் பிராமணாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. வாங்கி அவன் சொல்லி 1 ஹவருக்குள்ளேயே இந்த ஊபரில் இதில் வேஷ்டி டெலிவரி ஆகிடுது எனக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சிஷ்ய மனோ ஏதோ கொடுக்கணும் இந்த வேணாம் சொன்னால் அவ்வளோ வைக்கிறேன் அவாய்டு. இப்போ அவனுக்கு பெரிய திருப்தி, மாமா பெரிய திருப்தி ஆகிடுது மாமா, நான் இப்போ ட்ராவலிங் ஆல்வேஸ் மார்க்கெட்டிங் இருக்கிறனால ட்ராவல் பண்ணியிருப்பேன், ஆற்றுல இருக்க மாட்டேன் நான் அந்த பர்டிகுலர் லேட்டில் இருப்பேனோ இல்லையோ தெரியாது எனக்கு, அப்புறம் நான் இதுமாதிரி செய்ய முடியாமல் போயிடும்னால அதனால் முன்னாடி வச்சுறேன், நான் இருந்தால் கிடையாது வந்துடுறேன். நான் இதெல்லாம் சொல்ல இந்த குரு சிஷ்ய மனோபாவன்றது நம்ம மாதிரி குரு மாதாவுக்கு நான் ஒரு இது சொல்ல விரும்புகிறேன். அதாவது பஞ்சபிரம்ம கஷேத்திரத்தில் ஈசான ராமகிரி, தத்புருஷம் சுருட்டப்பள்ளி, வாமதேவன்றது ஆரணி, சத்யோஜாதன்றது அரியத்துறை, அகோரன்றது சிந்தாமணீஸ்வரன்ற சிந்தாமணீஸ்வரர் சிவகாமி, கருங்காலின்ற கிராமம் அந்த பே ஆஃப் பெங்காலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சுற்றி பேக் வாட்டர் ஓடுறது, ஸோ ஒரு தீவு அது. அதை நான் சொல்லி ஒரு தடவை சொல்லியிருந்தேன், தெரியுதா ராஜா கட்டாயம் இஷ்யூ பண்ணப்பா என்ன இன்னும் இதெல்லாம் டிரைவர் போகிறா இஷ்யூ போவானேன்னு. இல்லை நீ வரணும் அப்படின்ட்டா. நான் ரெட்டையரில் போய் காத்திருந்தேன். பார்த்தா 2 வேன் படமாக வந்தது, என்னையும் ஏற்றிட்டா வேனில். அப்படியே போய் இறங்கினோம். அங்கே காட்டூர் மீஞ்சூர் வழியாக போகும்போது காட்டூர்னு ஒரு இடம் வருது, அங்கே இறங்கி இந்தியன் பேங்க் ஏற்ற மாதிரி நேரப்படம் உப்பங்கழி வருது. உப்பங்கழி தாண்டினோடனே மணல் கால் இது வேன் உள்ளே போகாதுன்ட்டான். உள்ளே போக முடியும் ஆக்சுவலாக. இந்த வேன் டிரைவர் அவாய்டட், மாட்டிட்டு நான் கஷ்டமா அப்படின்னா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே நின்றுட்டான். ஸோ வி ஹேவ் டு வாக் அபவுட் ஒரு 2 பேர்லாம் உள்ளே நடக்கணும். அந்த பாரியான சரீரம் பாவம். அந்த மத்தியான வேலையில் 11 மணிக்கு மேலே இருக்கும். அந்த நேரத்தில் நடந்து வந்து போட்டு டிஎம்கே 2 போட்டு விட்ருக்காங்க. அந்த காலத்துலேயே டிஎம்கே சப்போர்ட்டிங் த டெம்பிள். ஜஸ்ட் இமேஜின், அந்த டிஎம்கே போட்டில் போக 5 ரூபா போகிறதுக்கு வரதுக்கு 5 ரூபானா. சரி எல்லாம் புக் பண்ணி 2 போட்டில் அந்த பக்கமே இறங்கியாச்சு. அது அப்படியே மணல் மேடு பகுதி, அப்படியே மேடு ரைஸாக ஆகுது. சரி அது கஷ்டப்பட்டு நடந்து மேலே வந்தால் ஆற்று மணல் தானே, கடல் மணல். அங்கே உட்காந்துட்டு குருக்கள் பார்த்துக்கு நேரம் ஆகிடுது. சரி இருந்து அங்கே அபிஷேகம், அதுக்கு சித்தாமணீஸ்வரர் அபிஷேகம், சிவகாமிக்கு அபிஷேகம், புடவை வேஷ்டிலாம் சாத்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஆகாரம்லாம் கொடுத்தா. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, அவள் சொன்னால் ராஜா மறக்கவே முடியாதுடா நீ பண்ண இந்த ஹெல்ப்பை. நான் என்னமா பண்ணேன், நீங்கள் தான் நெக்ஸ்ட் வந்தேன். இல்லைடா நீ சொல்லி தான் வந்தது. சிந்தாமணீஸ்வரர் பார்த்தாரு, அவரே பேசுகிறாரு என்கிட்ட, என்ன கேட்டதெல்லாம் தராராண்டா அவர். பாரு அங்கே இதில் பஞ்சாமிரத்தை மேலே போடுறா, டக்குன்னு ஒட்டாமல் அப்படியே வந்துடுது எல்லாமே. அவ்வளோ வழ 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 வழன்னு இருக்குது.
அந்த 5 கோவிலுமே வந்து சதுரப்பீட உடையார் ஆர்ஷலிங்கம் பேர், ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இந்த சிந்தாமணீஸ்வரர் தான் நம்ம கலைஞருடைய குடும்பத்துக்காராக பார்த்துக்கிறார். சிவகாமி, சிந்தாமணீஸ்வரர், ராமணேஸ்வரம் பூஜை பண்ணிது உத்தர ராமேஸ்வரம் பேர். இப்போ பழையவேற்காடு வழியாக வந்தால் பெரிய பிரிட்ஜு கட்டியிருக்கா, கீழே கப்பலே போகிற மாதிரி. அந்த பிரிட்ஜு வழியாக வந்தால் நிலத்தில் இறங்கிடலாம், அது வழியாக வேன் போக முடியாது ஈஸியாக. சரி, இப்போ வசதியெல்லாம் ஜாஸ்தியாகிடுது. நான் சொல்கிறது அது வந்து 2004 வருஷம் 5 வருஷம் நடந்தது. 20 வருஷம் ஆகிடுது நான் சொன்ன சப்ஜெக்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவள் எப்படிலாம் ஆனந்திச்சா, அதெல்லாம் ஜஸ்ட் ஷேரிங் டுடே. அதே மாதிரி திருக்கல்லில் பரமாச்சாரியார் வந்து கனவுல வந்து பேசுகிறார் என் குருமாதா கிட்ட, பக்கத்தில் உட்காந்து இருக்கிறார். அவர் லக்ஷ்மி மாதிரி அந்த கோவிலில் 56 வருஷம் ஆச்சு ஏகாதரத்தினம் படித்து அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு எழுந்துட்டான் நம்ம. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுக சிவாச்சாரியா இருந்தார். He lived up to 102 years. அவர் வர சொல்லி கேட்டால் ஆமாம் 56 வருஷம் ஆச்சு. அப்போ இஸ் ஆல்சோ கன்ஃபார்ம்டு. ஸோ காஞ்சி மடத்துக்கு சொல்லி காஞ்சி மடத்தோட 4 வேதம் தெரிஞ்ச பிராமணாலாம் வந்தாள். 4 வேதம் படித்தவன் எல்லோரும் குடுமி வச்சுருந்தேன். அவள்லாம் வந்து அவள் தனி சாப்பாடு பிரம்மாண்டு கடந்த பல லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த ஏகாதரத்தினம் பண்ணி எங்களுக்கெல்லாம் தனி சாப்பாடு தனியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாள். எத்தனை பஸ்ஸு, 3 பஸ்ஸு, 4 நிறைய காரு எல்லாம் வந்து படிக்கிறாண்டா இருந்தது. அது வந்து தேவார ஸ்தலம், கள்ளில் ஆத்திரையர்ன்ற புலவர் வாழ்ந்த இடம் அது. அந்த ஊரே 2000 வருஷத்துக்கு முற்பட்ட ஊர். இது ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குது. ரெட் ஹில்ஸ் பெரியபாளையம் போகிற ரோட்டில் கன்னிகை பேருன்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. உள்ள 4 கிலோமீட்டர் போனால் திருக்கண்டலம் போட்டிருக்கான் இப்போ பேர். ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் திருக்கள்ளில். திருஞான சம்பந்தர் வந்து ஒரு 10 பாட்டு பாடியிருக்கார். அவர் வரும்போது இறைவன் அவர்கிட்ட பாடல் வாழணும். திருஞான சம்பந்தர் வாழ்ந்ததே 16 வயசு தான், அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருக்கார். அவர் வரும்போது அவருடைய விபூதி பை பூஜாப்பட்டியை ஒழிச்சு சென்றார் கள்ளிக்காட்டில். அப்புறமா ஞானதீஸ்வரர் தெரிஞ்சுட்டு அப்புறம் அந்த சிவனை ஒரு விசிட் பண்ணி பாடுறார். அந்த சிவானந்தீஸ்வரர், சிவானந்தவல்லி, இந்த சிவானந்த தீர்த்தம் எல்லாமே சிவனை பேஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஊரில். முதல்ல விநாயகர், சுந்தர விநாயகர் இருக்கும், அப்புறம் ஈஸ்வரன், நடுவில் முருகர் வரும், சோமாஸ்கந்தர் வடிவில் இருக்குங்க. அதுக்கப்புறம் அம்பாள் வரும். எல்லாம் கிழக்கு நோக்கி சன்னதிகள். ரொம்ப அழகான கிராமம், பச்சை பச்சேன்னு இருக்கும். 2 சைடும் அப்படியே மரகத படுகையாட்டு இருக்கும். அப்படியே கரெக்டாக அந்த குசஸ்தல் ஆறு அந்த வழியாக ஓடுறது, அதையும் பார்க்கலாம் நம்ம. இந்த மாதிரி பழைய இதில் ரீகால் பண்ணும்போது குருவை பற்றி மனசு சந்தோஷம் அடைகிறது. இந்த குருவாரத்தில் இந்த இதெல்லாம் ஜஸ்ட் ரீகாலிங் போட்டுக்கார். அவள் என்னென்னலாம் செஞ்சா அதெல்லாம் ரீகால் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட இந்த பகுதியோடைய வந்து இந்த 491வது வீடியோ நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.